நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக இந்த டிவி முன்னாடி யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஷம்மா ஊழியத்தின் மூலமாக இந்த தியான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் பேசும், ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை திறந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்துவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிறது. வருஷம் பிறந்தாலே வாக்குத்தத்தங்கள் குறைவே இல்லை. ஒவ்வொரு சபையிலிருந்து, ஒவ்வொரு ஊழியக்காரங்க, ஒவ்வொரு மிஷினரிகள், ஏன் நம்ம ஜெபம் பண்ணும் போதும் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷம். வாக்குத்தத்தம் என்பது கர்த்தர் நம்மோடு கூட பண்ணுகின்ற ஒரு உடன்படிக்கை. இதை நான் செய்வேன் அப்படி. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறி இருக்கா? பொதுவாக வாக்குத்தத்தம் என்பது வேதத்தில் இந்த வருஷம் உனக்கு, இந்த வருஷம் உனக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. பவுலோ இல்லது யாக்கோபோ, யோவானோ, யூதாவோ வேதத்தில் சொல்லப்படவும் இல்லை, யாருக்கும் அது சொல்லவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம தான் என்ன செய்கிறோம், இது இந்த வருஷத்துக்குரியது, இந்த வருஷத்துக்குரியதுன்னு. அப்போ நான் போன வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறி இருக்கா? அப்போனா இந்த வருஷம் அதெல்லாம் நிறைவேறாதா? இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதான் குழப்பம். ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், என்ன ஒரு மேகசின் வாசித்தேன். அதில் அந்த ஊழிய தலைவர் நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. 2 பக்கம் திருப்பினா அவருடைய மனைவி செய்தி, நானும் தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இன்னும் 2 பக்கம் தள்ளின உடனே மகன் ஒன்று சொல்கிறான், மகா ஒன்று சொல்கிறான். சரி, இந்த மேகசின் எடுத்து விடுத்தோடனே அடுத்த மேகசின் எடுத்தால் அவரும் இதைத்தான் சொல்கிறாரு, இந்த வருஷம் உங்களுக்குரிய வாக்குத்தத்தம் இது. எல்லா மேகசின்லேயும் ஒவ்வொரு வசனமாக இருக்கிறது. எங்கள் சர்ச்சில் ஒன்று தந்தாங்க, டிவியை திருப்பினா யூடியூப் எடுத்தலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொடுக்குறேன். அப்போ எது தான் எனக்கு? எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கா, அல்லது இதில் எவைகள் எனக்கு புரியவில்லை என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, போன வருஷம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று, அப்போ இந்த வருஷம் மேன்மையாக வைக்க மாட்டாரா? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வசனம் இருக்கிறது. அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் இருக்க மாட்டாரா? இப்படி குழப்பங்கள் நிறைய பேருடைய இருதயத்தில் அது இருக்கிறது. அப்போ இது உண்மையான அர்த்தம் என்ன? ஆண்டவரை முதலாவது ஏற்றுக்கொள்பவர்கள் அவங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுவரை நீ என்னை அறியலை, இதுவரை என் சமூகத்துக்கு வரல, இதுவரை என்னை பற்றி உனக்கு தெரியாது, இப்போ என்னை அறிந்து என்கிட்ட வந்துட்டில பாரேன், இனி நீ கடன் வாங்காதிருப்பார், இன்னிலேருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இன்னிலேருந்து நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருப்பேன். அது அவங்களுக்கு. நம்மளுக்கு இங்கே பேதுரு சொன்னது போல் வாக்குத்தத்தமானது யாவருக்கும்
எல்லா வாக்குத்தத்தமும் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம், அப்போ இப்போ ஜெபம் பண்ணுறோம். என்ன சொல்லி ஜெபிப்போம்? என் சமூகம் முன்பாக செல்லும் என்று சொன்னீரே. நீங்கள் சொன்னீங்கள, இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம், உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும். பிள்ளை பரீட்சை எழுத போகிறாங்க, நான் உன்னை விட்டு விலகுமில்லை உன்னை கைவிடுமில்லை என்று சொன்னீங்கள. அப்போ இந்த வாக்குத்தத்தம் எக்ஸாம் எழுதும்போது, இன்றைக்கு போகும்பொழுது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னீங்கள. அப்போ அந்த டயத்தில் இந்த வாக்குத்தத்தம். ஆஸ்பத்திரிக்கு போகிறான், டாக்டர் நாளைக்கு டெஸ்ட்டு சொன்னார். ஆண்டவரே, டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும், நீ அதிசயங்களை காண்பாய் என்று சொன்னீங்களே. அப்போ அந்த நேரம் அந்த வாக்குத்தத்தம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது. ஆனால் தேவனை அறியாத புதிதாக வந்தவங்களுக்கு தான் இன்னையிலிருந்து இது இந்த வருஷம், இது இந்த மாதன்றது. அப்போ நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா வாக்குத்தத்தங்களும், அதான் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளணும். அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொன்னீங்களா, நான் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் என்று. அதுதாங்க வாக்குத்தத்தம். ஒருவேளை நாம் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றால், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா எபிரேயர் 10:23 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே அவர் உண்மையுள்ள, அவர் பொய் சொல்ல மாட்டார்மா. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாணுவதற்கு மனு புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் சொன்னால் செய்வாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். மனுஷன் கூட செய்கிறேன்னுவான், கொஞ்ச நாளில் செய்ய மாட்டேன்றான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. வானமும் பூமியும் மாறினாலும் என் வார்த்தைகளோ ஒரு உறுப்பாகிலும் மாறாதுன்னு இருக்கார். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எதில் வல்லவரா? வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவதில் அவர் வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ பெரிய நம்ம ஆண்டவர் பார்த்தீங்களா? 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கண்ணாடியில் நம்ம முகம் தெரியுதோ தெரியலையோ, ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஒட்டி வச்சுருப்பான். கதவு, ஜன்னல், கண்ணாடி, வீட்டில் சில வசன போர்டு. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிச்சயம் நிறைவேறுங்க. அதெல்லாம் ஜீவன் உள்ளது. ஒரு வீட்டுக்கு போகும்போது வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு அந்த ஒரு வசனம் இருந்தது. ஆனால் அவங்க வீட்டில் தான் எல்லா வாதைகளும் வியாதிகளும் இருக்கிறது. ஏன் இந்த வாக்குத்தத்தம் ஏன் அவங்களுக்கு நிறைவேறவில்லை? அப்போ வாக்குத்தத்தங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா சிலதை தேவன் எதிர்பார்க்கிற. இதெல்லாம் செஞ்சினா நான் சொன்ன வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அநேக வாக்குத்தத்தங்கள்லாம் நிபந்தனையோடு கூட வாக்குத்தத்தங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் சங்கீதம் 50:15 சொன்னார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்றோம். எல்லாருக்கும் தேவன் விடுதலை பண்ணியிருக்காரா பாருங்க. ஏன் அங்கே அந்த ஆபத்து காலத்தில் நீ என்னை கூப்பிட்டு நான் உனக்கு விடுவிக்கணும்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் 2 சொல்லியிருக்கிறார். உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலி 8, பொருத்தனைகளை செலுத்தி, இந்த 2ஐயும் செஞ்சுட்டு ஆபத்து காலத்தில் நீ என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நம்ம அந்த 2 மறந்துடும். இந்த வசனத்தை மட்டும் பிடிக்கிறோம். நம்ம இந்த கோழி வாங்க போவோம் பார்த்தீங்களா, சிக்கன். ஒரு 1/2 கிலோ கோழி போடுங்கன்னா என்ன செய்வான்? தோலெல்லாம் எடுப்பான், கழுத்தை எடுப்பான், ரெக்கை எடுப்பான், கால் எடுப்பான், உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அந்த இதை மட்டும் நிறுத்த போடுவான். அதுபோல் தான் நம்ம
ஒரு வாக்குத்தத்தம் வசனத்தில் முன்னாடி விட்டுருவோம், பின்னாடி விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஆண்டவரே சொன்னீரேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அதுக்கு முந்தி நான் என்ன சொன்னேன் வாசு பார்த்தியா, இதை செஞ்சு நான் இந்த வசனத்தின்படி உனக்கு செய்வேன். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தேவன் கொடுத்த நிபந்தனைகளை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு சோகம் இல்லை, டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் எனக்கு இந்த பெயின் இப்படி இருக்குது, காய்ச்சல் இருக்குன்னா உடனே மாத்திரைலாம் இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்டா தான் சுகமாகும். சாப்பிடாம எனக்கு சோகமாகலைன்னா எப்படி சோகமாகும்? அதுபோல் அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற. மறந்து போயிடக்கூடாது. அப்போ நான் வாக்குத்தத்தங்களாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவளுக்கு, யாருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யாருக்கு சொல்லப்பட்டவைகள்லாம் நிறைவேறும்னா விசுவாசித்தவளே. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக சில வெளிப்பாடுகள்லாம் கொடுத்தாருன்னா முதல்ல அதை விசுவாசிங்க. இது என் வாழ்க்கையில் நடக்கும், இது என் குடும்பத்தில் நடக்கும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கும். முதல்ல அதை விசுவாசிங்க. நிறைய பேர் விசுவாசிப்பது கிடையாதுங்க. நான் சில பேர் ஜெபிக்க வரும் பொழுது சொல்லுவாங்க, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் அறிவார். அடுத்த வருஷம் பாருங்கள் நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க அப்படின்னா அவங்க சிரிப்பாங்க, நம்ப மாட்டாங்க. நான் சொந்த வீடா? ஒழுங்காகவே இவர் சம்பாதிச்சு வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டார். வாங்குகிற பணம்லாம் ஆஸ்பத்திரிக்கும் மெடிக்கலுக்கும் வட்டிக்காரனுக்கும் போயிட்டுருக்கு. கையில் 5 பைசா நிற்க மாட்டேங்குது. நான் எப்படி சொந்த வீடு? சொந்த வீடு வேணும்னு தானே ஜெபிக்க வராங்க. ஆனால் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. வேதத்தில் ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, பேதுரு ஜெயிலில் இருக்கும்போது சபையாரெலாம் கூடி ஜெபிக்கிறாங்க. அங்கே கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே ரோதை என்ற பெண் ஓடி போய் அது யார் சத்தம்னு கேட்கும்போது இது பேதுருடைய சத்தம்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. நேரம் உள்ள போய், ஹலோ, ஜெபிக்கிறது நிப்பாட்டுங்க, நம்ம பேதுரு விடுதலைக்காதனா நீங்கள் ஜெபித்தீங்க, பேதுரு வந்து விட்டாருன்னு. உடனே என்ன சொல்கிறாங்க, நீ பிதட்டுகிற, அவர் தான் ஜெயிலில் இருக்காரு, அவர் எப்படி வருவார்? ஜெபிக்கிறதே பேதுரு விடுதலை ஆக வேண்டும் என்று ஆண்டவர் இவங்க ஜெபத்தை கேட்டு பேதுருவை விடுதலை ஆக்கிட்டார். இப்போ கதவை தட்டுறாரு, அவங்க நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபம் அப்படித்தான். ஒரு சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர். எதுக்கு? மழைக்காக. மழையே பெய்ய மாட்டேங்குது. போதகர் சொன்னார், வாங்க எல்லாம் உபாசம் இருந்து ஜெபிப்போம், கர்த்தர் மழையை கொடுப்பார். 10 மணிக்கு எல்லாம் சர்ச்சுக்கு கிளம்புறாங்க. ஒரு அம்மா சர்ச்சுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கிளம்பும் போது மகா கொடையை எடுத்துகிட்டு கிளம்புறா. அம்மா சொல்கிற, எதுக்குடி கொடைன்னு? இல்லைம்மா, நம்ம மலைக்கு தான் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு மழை பெஞ்சிச்சுன்னா நனைஞ்சிக்கிட்டெல்லாம் வருவோம், அதுக்கான. ஒடியே வேலை. என்றைக்கும் பெய்யாத மழை இன்றைக்கா பெய்ய போகுது, சும்மா கொடையை வச்சுட்டு வா, போதகர் கூப்பிட்டாரு, அதுக்காக தான் போகிறோம். அவங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? என்னமோ கூப்பிட்டா ஜெபிப்போம், நம்ம ஜெபம் பண்ணி எங்கே மழை வரப்போகுது? கிறிஸ்துவுக்குள் இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் அவிசுவாசம். வேதத்தில் பாருங்க, நிறைய இடத்துல அவர்கள் அவிசுவாச நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஏன் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்யாமல் இருக்கிறன்னா, உங்கள்கிட்ட உள்ள ஒரு அவிசுவாசம். இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? என் பிள்ளைலாம் எங்கே டாக்டருக்கு படிக்க போகிறேன்? என் பிள்ளை என்னைக்கு ஃபாரினுக்கு? என் பிள்ளைக்கு இதெல்லாம் நடக்குமா? அவிசுவாசப்படாதீங்க. அதனால தான் சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், அவிசுவாசத்தை எடுத்து போடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசிங்க, அற்புதத்தை காண்பீர்கள். சரி, இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா காத்திருக்கணுங்க. நீங்கள் ஜெபித்த உடனே ஆண்டவர் சிலதை உடனே செய்வார், சிலதுக்கு நம்ம காத்திருக்கணும்.
ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வாரான் அவங்க அப்பாட்ட, எப்பா எனக்கு டிவிஎஸ் எக்ஸல் வாங்கி கொடுங்க, அப்போனா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன்னா அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரா? இல்லை தம்பி, நீ வெயிட் பண்ணு, நீ +2 வா, நான் வாங்கித்தரேன். உனக்கு தான்டா நான் சம்பாதிக்கிறேன், இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான். ஆனால் இப்போ நீ வண்டி ஓட்டக்கூடாது, உனக்கு லைசன்ஸ் தர மாட்டாங்க, உனக்கு கால் எட்டாது, நீ 10th வா 12th வா, அப்பா உனக்கு வாங்கித்தரேன். அப்போ அவன் 5 வருஷம் காத்து இருக்கணும். அதுபோல தான் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறினா வெயிட், கொஞ்சம் பொறு. ஆபிரகாமுக்கு 75 வயசுல குழந்தைய தாரேன்னாரு. எப்போ கொடுத்தாரு? 100வது வயதில். 25 வருஷம் ஈசாக்குக்கு காத்திருக்கவில்லையா? யோசேப்புக்கு 17வது வயதில் சொப்பனம், நீ ராஜாவாக இருப்ப, எல்லாரும் உன்னை வணங்குவார்கள்னு வெளிப்பாடு எப்போ நிறைவேறினது? 13 வருஷம் கழிச்சு. தாவீதை பாருங்க, சகோதரர் மத்தியில் நீ தான் இஸ்ரவேலின் ராஜான்னு அபிஷேகம் பண்ணார் சாமுவேல். உடனே வா ராஜா வாங்கினார். அவன் காத்திருக்கவில்லையா? அப்போ ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாக்கு தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா சில காரியத்துக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். இப்போ நீ மைனர், உனக்கு சொத்து உரிமை கிடையாது, செக்கில் ரைட் கையெழுத்து போட முடியாது. உனக்கு அந்த ஏஜ் 18 வயசு வந்த பிறதான் உனக்கு அந்த ரைட்ஸ். அதுவரை அவன் காத்திருக்கிறான். அதுபோல தான் காத்திருங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவசரப்படாதீங்க. மூன்றாவதாக ஒரு காரியம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் தேவனுடைய சித்தப்படி செய்யணும். அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்க பொறுமையோடு இருக்கணுமா. வாக்கு தத்தம் காத்திருக்கணுமா. எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையோடு காத்திருக்கணுமா. அந்த பொறுமை தானே இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை. பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், பஸ்ஸு வராட்டி ஒன்று சோர்ந்து போகிறோம், முறுமுறுக்கிறோம். மற்ற நாளைக்கெல்லாம் பஸ்ஸு ஒன்று பின்னாடி ஒன்று வரும். ஆனால் நம்ம என்றைக்கு நம்ம இந்த ஊருக்கு போகிறோன்னு இருக்குமோ அன்றைக்கி தான் பஸ்ஸு வராது, முறுமுறுக்கிறோம். எல்லாம் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், மழை தூர ஆரம்பிக்க, ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம், மழையை நிறுத்தும். அப்போ தான் மழை சட சட சடன்னு அடித்து ஊற்றும். உடனே பொறுமை இழந்து முறுமுறுக்கிறோம் அல்லவா. எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். நம்ம நினச்சா உடனே நடக்காட்டி முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு பொறுமை. எலியா எவ்வளோ பொறுமையோடு இருந்தான். அதுபோல தான் வாக்கு தத்தத்துக்கு நீங்கள் காத்திருக்கீங்க, நல்லது தான். ஆனால் பொறுமை இருக்க மாட்டீங்க, முறுமுறுக்கிறீங்க. வாக்கு தத்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருங்க. பொறுமை ரொம்ப அவசியங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில வேலைகளை செய்வதற்கு அங்கே பொறுமை தேவையாக இருக்கிறது, நிதானம் தேவை. அவசரப்பட்டு விடக்கூடாது, பதற்றக்கூடாது, பிதற்றக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லவில்லையா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். எல்லாத்தையும் நிதானித்து ஆராய்ந்து அறியணும். அவசரப்பட்டு விடக்கூடாது. பொறுமை நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ இந்த நாளிலே வாக்கு தத்தமானது நம்மளுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார், அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வாக்கு தத்தம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா ஃபஸ்ட்டு விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு செய்வார், விசுவாசிங்க. அடுத்தது என்ன செய்யணும்னா காத்திருக்கணும். ஏற்ற வேளையில் அதன் காலத்தில் அவர் செய்வார். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஒரு கம்பளி புழு பட்டாம் வண்ணத்து பூச்சியாக மாறணும் 21 நாள் அது காத்திருக்கணும். ஒரு கோழி குஞ்சு முட்டையிலேருந்து வெளியே வரணும்னா 21 நாள் காத்திருக்கணும். வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க. அப்பொழுது தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்க செய்வார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். அதை விசுவாசிக்க கிருபை தாரும், பொறுமையோடு காத்திருக்க அனுக்கிரகம் பாராட்டும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.